சம்பளம் கிடையாது. வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? நமக்கு சோறு தான் முக்கியம். என்னடா தம்பி சோகமா இருக்க? போங்கக்கா, உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன்டா என்னாச்சு? நீங்க ஸ்வீட் செஞ்சு தரேன்ட்டு செஞ்சே தரல. நான் ஊருக்கு போறேன். அட இருடா, உனக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லு, அக்கா செஞ்சு தரேன். கேக் ஏதாச்சும் செஞ்சு தாங்க. கேக் தானே, உனக்கு ஹாட் பிரெட் புட்டிங் கேக் செஞ்சு தரேன். ஈஸியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சம் காஃபி தூள், 2 ஸ்பூன் சுகரு, ஹாட் வாட்டர் போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 1/2 கப், கொக்கோ பவுடர் 1/2 கப், மில்க் 1/2 கப், சுகர் 1/2 கப். சுகரை நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி எனக்கு 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கப் தேவை அப்படின்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடிகன பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வச்சு கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அது திக்காக வர வரைக்கும் கிண்டுங்க. திக்காக வந்தோடனே அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பிரெட் பேன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு பாத்திரம் கூட வைக்கலாம். அதில் வச்சு ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் அந்த காஃபி பவுடர், சுகரு, ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிக்விட் எடுத்து இதில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அப்ளை பண்ணிடுங்க. இதோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இதில் வெப்பின் க்ரீமை வந்து எடுத்திருக்கேன். வெப்பின் க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு க்ரீம் மாதிரி வந்தோன்னா அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாக்கோ பவுடரை மேலே தூவி என் தம்பிக்கு கொடுத்தேன். என் தம்பி என்ன சொன்னான் தெரியுமா? அக்கா சூப்பராக இருக்குக்கா, நான் ஊருக்கு போகலாக்கா. இது மாதிரி எனக்கு நிறையா செஞ்சு தரீங்களா? அதுக்கு என்னடா, சூப்பராக செஞ்சிடலாம். பார்த்தீங்களா என் தம்பி என்ன சொன்னான்னு? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனும் அமுக்கிடுங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படியே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு பாருங்களேன், எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.